இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் 2025 நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கார் அப்டேட்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எந்த காரை பற்றி பேச போகிறோம்னா மாருதி ஈவிட்டாரா. இந்த காரோட டிசைன் எப்படி இருக்குது, இந்த காரில் என்ன கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் லைக் இந்த காரில் என்னென்ன பேட்டரி டைப் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன பிளாட்ஃபார்ம் அந்த கார் வந்து கொண்டு வர போகிறாங்க, அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ். மாருதி ஈவிட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பரான ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் உள்ள பாடியில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி ஆகட்டும், கிராஷ் வர்த்தினஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து டாப் நாச் நமக்கு வந்து கிடைக்கும். 7 ஏர் பேக் சிஸ்டம் இந்த கார்ல வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதர் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் லைக் ABS, EBD, TPMS, லெவல் 2 ADAS சிஸ்டம், இந்த மாதிரியான எல்லா கம்ப்ளீட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல வந்து கொடுத்திருக்காங்க. மேபி பாரத் NCAP ஆர் குளோபல் NCAPல டெஸ்ட் பண்ணா இது 5 ஸ்டார் வந்து அடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அந்த காரோட சேஃப்டி ரேட்டிங் பத்தி எதுவுமே வந்து தெரியல. நெக்ஸ்ட் கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்க போனா இந்த காரோட இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 2700 mm வீல் பேஸ் இருக்கிறதுனால நல்ல லெக் ரூம் ஸ்பேஸ், நல்ல அண்டர் தை சப்போர்ட், கரண்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரியான ஏர் கண்டிஷனிங் ஃபீச்சர்ஸ், லெவல் 2 ADAS சிஸ்டம், வென்டிலேட்டட் சீட்ஸ் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, 10-way பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. ரியர் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிக்ளைன் ஆங்கிள் அட்ஜஸ்ட்மென்ட், அதுக்கு ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மென்ட் ரெண்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. 40-40-20 ஸ்பிளிட் உள்ள ரியர் சீட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் வந்து கிடைக்கும். எல்லா 5 பேசஞ்சருக்கும் வந்து ஹெட் ரெஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே நமக்கு கிடைக்குது. 3-point சீட் பெல்ட்ஸ், இந்த மாதிரியான கம்ப்ளீட் சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கார்ல வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த காரோட டிசைன். இந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து பார்க்க போனா கம்ப்ளீட்டா மாருதியோட அந்த ஏரோடைனமிக் ஸ்டான்ஸ்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்க போனா நல்லா அப்ரைட்டான ஸ்டான்ஸ், ஒரு SUV யோட லுக் இந்த கார் தருது அப்படினு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல நமக்கு ட்ரையாரோ ஷேப் உள்ள LED ஹெட் லாம்ப்ஸ் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. DRLs அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டிகேட்டர் நமக்கு வந்து கிடைக்குது. 360 டிகிரி பார்க்கிங் கேமரா, ஃப்ரண்ட்ல 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. க்ளோஸ்டு கிரில் அரேஞ்ச்மென்ட் கிடைக்கிறதுனால EV-யோட அந்த சான்ஸ் இந்த காருமே வந்து வச்சிருக்கு அப்படினு சொல்லலாம். நெக்ஸ்ட் சைடு ப்ரொஃபைல்ல பார்க்க போனா R18 ஏரோடைனமிக் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த வீல் கிளாடிங்லாம் நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல சூப்பரான ஒரு SUV ஸ்டான்ஸ்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. என்டையர் சைடு ப்ரொஃபைலுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஏரோடைனமிக்கா வந்து இருக்கு. லைட்டா உங்களுக்கு அந்த பிரிசாவோட டிசைன் லாங்குவேஜ் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருந்தாலும் அந்த ரூஃப் லைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்லாண்டிங்கா ஏரோடைனமிக்கா சூப்பரான ஒரு ஸ்டான்ஸ்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சி பில்லர் மவுண்டர் ரியர் டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு இந்த கார்ல வந்து கிடைக்குது. ரியர் ப்ரொஃபைலுமே பார்க்க போனா நல்லா பல்கியரான ஒரு ஸ்டான்ஸ்ல நல்லா வைடரா நமக்கு வந்து இருக்கு. ரியர்ல ட்ரையாரோ ஷேப் உள்ள LED டைல் லாம்ப்ஸ் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. விண்டோஸ் டிஃபாகர், வைப்பர் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, ரியர் பார்க்கிங் கேமரா, அதுக்கு ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி இந்த கார்ல நமக்கு வந்து கிடைக்குது. இந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட இன்டீரியர் ஃபீச்சர்ஸ். இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு டெக்கி மாடர்ன் டிசைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. டேஷ்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு பிரவுன் ட்ரீட்டட் சாஃப்ட் டச் மெட்டல் ஃபினிஷ்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு மேசிவான இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் டிஜிட்டல் யூனிட்ல நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்கிரீனுமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் யூனிட்ல நமக்கு வந்து கிடைக்கும். இதுல கம்ப்ளீட்டா உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, 360 டிகிரி கேமரா கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, மாருதி சுசுகி கொண்ட வெஹிக்கிள் கனெக்டிவிட்டி, இது எல்லாமே இந்த கார்ல வந்து லோடரா நமக்கு வந்து கிடைக்கும். ஏசி வென்ட்ஸ் எல்லாம் பார்க்க போனா கியா சோனட்ல பார்த்தவங்க அதே வெர்டிகல் ஷேப்ல ஏசி வென்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல், அதுல ADAS கண்ட்ரோல் பட்டன்ஸ், ஸ்மார்ட் க்ளோஸ் கண்ட்ரோல் கொண்ட பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. சென்டர் கன்சோல் பார்க்க போனா ஒரு ஃப்ளோட்டிங் டைப்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுல மல்டி மோட் டிரைவ் செலக்டர் நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு இந்த மாருதி ஈவிட்டர்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓவர்சீஸ்ல இந்த மாருதி ஈவிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல் கிரிப் கொண்ட டெக்னாலஜி வந்து கிடைக்குது. பட் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் மோட்டர் கான்ஃபிகரேஷன்ல 2 வீல் டிரைவ்ல மட்டும் தான் இந்த கார் நமக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்ல அதர் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்க போனா ஆட்டோமேட்டிக் டிமிங் IRVMs வந்து கொடுத்திருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ், அதுக்கப்புறம் ஹைட் அட்ஜஸ்டபிள் கோ-பேசஞ்சர் சீட்ஸ் நமக்கு இந்த கார்ல வந்து கிடைக்கும். எல்லா பிளேஸ்மெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் ஓரியன்டடா கிடைக்கிறதுனால நல்லா கன்வீனியன்ட்டா இந்த காரை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரியர்ல வந்து ரியர்லயும் மேசிவான லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து இருக்கு. ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி 2700 mm வீல் பேஸ் கிடைக்கிறதுனால லெக் ரூம் ஸ்பேஸ் எல்லாமே நமக்கு சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. AC வென் சார்ஜிங் சாக்கெட் கொண்ட ஆப்ஷன் அது எல்லாமே நமக்கு ரியர்ல வந்து கிடைக்குது. ரியர்ல சேஃப்டிக்காக எண்டர் 3 பேசஞ்சருக்குமே ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 3-point சீட் பெல்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஐசோஃபிக் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட், கப் ஹோல்டர், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே பூட் ஸ்பேஸ் பார்த்தா நமக்கு நியர் 450 to 500 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த கார்ல நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் நியர் வந்து பாத்தீங்கன்னா 170 HP பவர் உள்ள மோட்டர் இந்த கார்ல வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 61 kWh பேட்டரி நமக்கு வந்து கிடைக்கும். above 500 km ஆஃப் ரேஞ்ச் இந்த கார்ல வந்து கிடைக்கும். ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா EV தீம்ல இந்த வெஹிக்கிளை செஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த EV-யோட டிரைவிங் டைனாமிக்ஸ், பேட்டரியோட எஃபிஷியன்சி எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்டா இந்த கார்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். பேட்டரியோட சேஃப்டியை மாருதி நல்லா என்ஷூர் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட்டா இந்த பேட்டரி டெக்னாலஜி யார் இந்த மாருதி ஈவிட்டரை கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா BYD தான். BYD-யோட பிளேட் செல்ஸ் தான் நமக்கு இந்த கார்ல யூஸ் பண்ணிருக்காங்க. நாம அந்த மஹேந்திரா B60, XEV90, அதுக்கப்புறம் ஒரு சில டெஸ்லா கார்ஸ்ல பார்த்தா அதே பேட்டரி அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி நல்லா எஃபிஷியன்ட்டாவும் சேஃப்டியாவும் இந்த கார்ல வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். பிரைசிங் பத்தி பார்க்க போனா நியர் ஒரு 20 lakhல இருந்து இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். சப்போஸ் ஒரு 15 lakhல இந்த கார் வந்து பிரைஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல அஃபோர்டபுளான பிரைசிங் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா செக்மெண்ட்ல இருக்க காம்படிட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17-18 lakhல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இந்த காரை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஃபீச்சர்ஸ், ரேஞ்ச் எடிஷன்ஸ் எல்லாமே அதிகமாக வந்து கொடுத்துட்டு வராங்க. இவங்க ஒரு 15 lakhல லான்ச் பண்ணாங்கன்னா நிறைய பேர் விரும்பி இந்த கார் வந்து வாங்க வாய்ப்பு இருக்கு. மற்ற EVs கம்பேர் பண்ணும்போது இந்த EV பத்தியான உங்களோட தாட்ஸ் என்ன நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ்ல 2025 நமக்கு என்னென்ன கார்ஸ் வந்து கிடைக்கலாம், என்னென்ன கார்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, அதோட ஃபீச்சர்ஸ் அதை பத்தி எல்லாமே நாம வந்து பார்ப்போம்.